வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அவசர முடிவுகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய நம்பிக்கையை உடைந்து போயிருக்கும். இது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நான் எடுத்த சின்ன சின்ன முடிவுகளாலும் தேவையில்லாத முதலீடுகளாலும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு பிரச்சனைகள் வந்து தேடி கொடுத்து அது என்னை மென்மேலும் கஷ்டப்படுத்தும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் நாட்களும் சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். அது உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை என்பதையே உங்கள் மீது இல்லாமல் போக வைத்திருக்கும். வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னேறிவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மற்றவங்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி நீங்கள் செய்த அவசர முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நஷ்டத்தை மட்டுமே தான் தேடி கொடுத்தது. ஆரம்பத்தில் நீங்கள் செய்த முதலீடுகள் ஆரம்ப காலத்தில் நன்றாக இருந்திருக்கலாம். ஆனால் காலங்களும் சூழ்நிலைகளும் கிரகங்களும் மாறும் பொழுது அது அனைத்துமே உங்களுக்கு அப்படியே எதிராக நீங்கள் எவ்வளவு போட்டாலும் அதிலிருந்து உங்களுக்கு நஷ்டங்கள் மட்டுமே தான் தேடி கொடுத்தது. ஆனால் இது எப்படி ஏற்பட்டது, இப்படி ஏற்படுவதற்கான சாத்தியங்களே கிடையாது என்று நீங்கள் மனதிற்குள் நினைக்கும்படியான சில கிரகநிலை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நீங்களே கண்ணீர் வடித்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பணத்தையும் இழந்துவிட்டு அதை நம்பி இருந்த நம்பிக்கைகளையும் இழந்து தவித்த ஒரு நபராகவும் நீங்கள் நிச்சயமாகவே மாறிவிட்டீர்களா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறுங்கள். நாம் நேர்மையாகத்தானே இருந்தாலும் ஏன் இப்படி நடக்கிறது, நமக்கு ஏன் இந்த இழப்பு என்ற கேள்வி உங்களுடைய மனதை அதிகமாக வதைத்து கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஒரு தோல்வி தொழில் மற்றும் நிதி மேலாண்மையில் அவசரப்படக்கூடாது என்ற பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். இது என்னதான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போயிருந்தாலும் இதனால தேவையில்லாத இழப்புகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்பட்டது ரிஷபம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏற்பட்டு இது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு குழப்பங்களை தேடி வந்து கொடுத்தது. அதே போல் காதலில் மௌனமாக அழுத்த சில நாட்களும் உங்களுடைய மனதிற்குள் உண்டு. ரிஷபம் ராசி என்பர்களே, காதல் தோல்வி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் அழுது வெளிப்படுத்துவார்கள், இன்னும் சிலர் பேசிக்கொண்டு மறந்து விடுவார்கள். பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இருந்தாலும் சகஜமாகவே அதனை உங்களை கலட்டிவிட்டு அவர்கள் சாதாரணமாகவே மாறிவிடுவார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கலாம். என்னடா நம்ம அதையே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், ஆனால் அவர்கள் அதிலிருந்து எப்படி வெளியே வந்தார்கள் என்று நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்திருந்த குழப்பங்களுக்கு இன்னும் விடை தெரியாமல் நீங்கள் குழம்பிக் கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் சிலர் மட்டும் சிரித்த முகத்திற்கு பின்னால் அந்த வழியை மறைத்து கொண்டு வாழ்வார்கள். அது நீங்கள் அந்த மூன்றாவது வகையை சேர்ந்தவர்களாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒருவரை முழு மனத்துடன் நீங்கள் நேசித்தது உண்டு. அவருடைய சந்தோஷத்தில் உங்களுடைய சந்தோஷத்தையும் அவருடைய கனவுகளில் உங்களுடைய எதிர்காலத்தையும் பார்த்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பாராத திசையில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சென்று அது மென்மேலும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்தது என்பதையே உங்களால் பொறுமையாகத்தான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. காரணங்கள் சொல்லப்படாமல் ஏற்பட்ட தூரங்களும் மனதில் சொல்ல முடியாத வெறுமைகளும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு மனவேதனைகளையே தேடி கொடுத்து விட்டது. இதுவரைக்கும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய உறவினர்களும் சொந்த பந்தங்களும் நண்பர்கள் என அனைவரும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிய தொடங்கியிருப்பார்கள். ஆனால் ஏன் நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் அதிகப்படியாக யோசித்து கொண்டே தான் இன்னும் இருப்பீர்கள். நீங்கள் யாரிடமும் உங்களுடைய வழியை சொன்னது கிடையாது. வீட்டில் இருந்தவர்களுக்கு கூட தெரியாமல் இரவு நேரங்களில் அமைதியாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் பகலில் எவ்வளவு தான் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள உடைந்த மனதை யாரும் பார்க்கவில்லை என்றே உங்களுடைய மனதிற்குள்ள தோன்றியிருக்கலாம். அந்த ஒரு எண்ணங்கள் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இன்னும் அது பிரச்சனைகளையும் கவலைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உங்களுக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருந்தது. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகின்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்த சில காரியங்களில் இப்பொழுது நன்மைகள் ஏற்பட்டு தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது விருப்பங்களை நிறைவேற்றி வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பயணங்கள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மைகளை உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது ஏற்படுத்தலாம். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் என்பது இப்பொழுது தானாகவே உங்களுக்கு இல்லை என்றாலும் அது தானாகவே ஏற்படும். அதனை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையின் பாதையவை மாற்றக்கூடிய ஒரு தருணத்தை உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கப் போகின்ற தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகள் உங்களின் எதிர்கால வாழ்க்கையவை முற்றிலுமாக புதிய பாதையில் கொண்டு செல்லப் போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் நன்மைகளையும் நல்லவிதமான காரியத்தையும் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். தொழில் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, குடும்பங்கள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த தேர்வாகவே இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது பேரதிர்ஷ்டத்தையும் நிலையான வாழ்வாதாரத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாகவே அமைக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் காலத்தையும் இனிமேல் நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகுது. அதற்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீர்கள் என்றால் அதுவும் ஒரு விதமான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு அருகில் நெருங்கிவிட்டது. கடன் என்பது பணத்திற்கான சுமை மட்டும் கிடையாது. அது மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய சுமையாகவும் இன்னும் சிலரின் வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். சின்ன சின்ன கடன் இருப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் பெரிய அளவில் இருக்கக்கூடிய அவர்களின் கடன் பிரச்சனைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். மனதுக்குள் கடன் பற்றிய கவலைகள் மட்டுமே தான் ஓடிக்கொண்டிருக்கும். மாதம் தோறும் தவணையை எப்படி செலுத்துவது, குடும்பத்தை எப்படி சமாளிப்பது, எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பது என்ற எண்ணங்கள் உங்களை அமைதியாகவே சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் எந்த சுமையும் நிரந்தரம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு புதிய வருமானங்கள், பழைய பணம் திரும்ப கிடைப்பது அல்லது நிதி நிலைமைகளை சீர்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். அந்த மாற்றங்கள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் தீர்க்காது. ஆனால் இந்த கடனிலிருந்து வெளியே வர முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ள இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பொருளாதார சுமையை மெதுவாக குறைக்கக்கூடிய ஒரு காலமாகவே கருதப்படுகிறது என்பதை இனிமேலாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம் அல்லது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கலாம். நடக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்த சில காரியங்களில் இப்பொழுது நன்மைகள் ஏற்பட்டு தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இப்பொழுது கிடைக்கப் போகிறது. குடும்ப உறுப்பினர்கள் இப்பொழுது விருப்பங்களை நிறைவேற்றி வைத்துக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பயணங்கள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. பிரிந்து சென்றவர்களை பற்றிய நினைவுகள் ஒரு விதமான மந்தத்தன்மைகளை உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது ஏற்படுத்தலாம். ஆன்மீக பணிகளில் ஆர்வங்கள் என்பது இப்பொழுது தானாகவே உங்களுக்கு இல்லை என்றாலும் அது தானாகவே ஏற்படும். அதனை பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் என அனைவரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் வாழ்க்கையின் பாதையவை மாற்றக்கூடிய ஒரு தருணத்தை உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுக்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில்
நீங்கள் எடுக்கப் போகின்ற தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகள் உங்களின் எதிர்கால வாழ்க்கையவை முற்றிலுமாக புதிய பாதையில் கொண்டு செல்லப் போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் நன்மைகளையும் நல்லவிதமான காரியத்தையும் நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். தொழில் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, குடும்பங்கள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த தேர்வாகவே இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் உங்களுக்கு இப்பொழுது பேரதிர்ஷ்டத்தையும்